ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கஷ்டம், கவலை, துன்பம், நெருக்கடி வந்தவனை செத்துடலான்னு. செத்துட்டா என்ன நினைக்கிறாங்க? நிம்மதியாக இருந்துடலான்னு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாகிறவன் கோழை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் ரத்தம் சிந்தனைக்கு நாம் உயிரோடு வாழ்வதற்காக. நெருக்கடி வந்தாலும் வாழ்க்கையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. இன்றைக்கி அநேக பேருக்கு தற்கொலை. எனக்கு என்ன பிரயோஜனம்? நரகத்தில் போய் கிடந்து கஷ்டப்படும். உயிரோடு தான் இருக்கணும். கர்த்தர் நம்ம ஜீவனை எடுக்க வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கணும். உயிரோடு இருக்கணுமா வேண்டாமனா? உயிரோடு இருப்பதைத்தான் விரும்புகிறார். அவர் வழி நடந்து நம்ம என்ன செய்யணும்? வாழணும், உயிரோடு வாழணும். ஏன் அப்படின்னா, உயிரோடு இருந்தால் தான் பிற்கால வாழ்க்கைக்கு பிரயோஜனம். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழிகளை நாம் என்ன செய்ய முடியாது. சில பேர் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கு? சில உயிரோடு தான் இருப்பாங்க, செத்து போனவங்க மாதிரியே இருப்பாங்க. வெளிப்படத்தில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். சர்வே சபை குறித்து, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாக இருக்க. சில பேர் நடவனமாக வாழ்வாங்க, உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, வீட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, சர்ச்சுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போகிறது. அந்த வாழ்க்கையெல்லாம் தேவன் விரும்புவது. அந்த மனிதர்களை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களை உபயோகப்படுத்த முடியாது. தேவன் அப்படிப்பட்ட எடுத்து பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் சப்போஸ் இது என்ன வாழ்க்கை, செத்துலாம் போல தோணும் அப்படின்னு சொன்னால் அது தப்பான எண்ணம். அது சத்துரு, பிசாசானவன் தருகிற எண்ணம். அதை மாற்றிருங்க. அப்போ என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் உயிரோடு இருக்கும். பைபிளில் பாருங்கள், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. பார்த்தீங்களா? மரிப்பதை, அப்போ மரித்தவர்கள் ஒன்றும் அறியார். அப்போ நம்ம உயிரோடு இருந்தால் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம உயிரோடு இருந்தால் தான் கர்த்தரை துதிக்கும். உயிரோடு இருக்கிறவனே கர்த்தரை துதிப்பான். கேட்டீங்களா? மரித்தவரும் மௌனத்தில் அனைவரும் கர்த்தரை துதியார். அதனால் நம்ம ஜீவன் இருக்கணும். நீங்கள் அப்படி ஒரு தப்பான எண்ணத்தில் போயிடாதீங்க. இந்த கண்மலை நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தவறான எண்ணத்திற்குள்ளாக எதற்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை தாரான்னு தெரியாது, அப்படி ஒரு ஐடியா பண்ணாதீங்க. சாகிறதுனா ஒருவேளை உயிரே சில பேர் தற்கொலை பண்ண நினைப்பாங்க. சில பேர் சாகிறது அப்படின்னா ஆதாம் சித்தம். அது எப்படி? ஆண்டவர் விட்டு விளையிறது, ரட்சிப்பை இழந்துறது, ஜபத்தை விட்டுறது, சர்ச்சுக்கு போகிறத விட்டுறது. இதுவும் ஒரு வகை சாவு தான். ஆத்மா செத்து போகும் இல்லையா? அதனால் அப்படி இராதபடிக்கு துதித்து பாடி கர்த்தரை, நாளைக்கு சர்ச்சு போயிருங்க. இது வரைக்கும் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி போயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம், ஆசீர்வாதம் மீண்டும் என்ன செய்யும்? துளிர். அதைத்தான் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு. அங்கே பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. பார்த்தீங்களா? செத்து போன சிங்கம் அப்படியே தோரணையிலே போகிறது. இத்தனை வருஷ விசுவாசி, இப்படி ஊழியக்காரர், நாங்கள் 4 தலைமுறை, 7 தலைமுறை, 8 தலைமுறை, இந்த பந்தாவிலே இது செத்த சிங்கம். ஜபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, கர்த்தருக்காய் கொடுக்கறது கிடையாது. செத்து போன சிங்கமாய் விசுவாசி, ஆனால் சபைக்கு வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதனால் உயிருள்ள நாய் வாசி அப்படின்னா அது உயிரோடு இருந்தால் அது அதனுடைய வேலையை செய்யும் இல்லையா? குலைக்கும் அல்லது அன்பு பாராட்டும், ஏதோ ஒன்று செய்யும். அதனால் நாம் ஜீவனோடு இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புவார். அவர் ஜீவனை கொடுத்தது நம்மை வாழணும். அந்த தேவன் நிச்சயம் உங்களை வாழ்வார். நாளை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மங்களை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.